அன்புமணி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வன்னியர்களுக்கு இப்ப 15% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னாக்கா விவசாயத்தை பற்றி கேளு. அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு ஜாதி அடிப்படையிலே கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அது எடுத்தப்பட்ட பிறகு இதை பற்றியெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். சார், நீங்கள் வனத்துறை அமைச்சரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல வந்து சிலைகள் வந்து தந்தத்தாலான சிலைகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்பெஷல் டீம் ஏதாவது போடுறீங்க? அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வனத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். சார், நேற்று ராமதாஸ் பேசும்போது சொல்லுங்க 3 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு போது திமுக தான் தடுத்துச்சு. சார், நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வன்னியர்களுக்கு இப்ப 15% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னாக்கா விவசாயத்தை பற்றி கேளு. அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு ஜாதி அடிப்படையிலே கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அது எடுத்தப்பட்ட பிறகு இதை பற்றியெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். சார், நீங்கள் வனத்துறை அமைச்சரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல வந்து சிலைகள் வந்து தந்தத்தாலான சிலைகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்பெஷல் டீம் ஏதாவது போடுறீங்க? அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வனத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். சார், நேற்று ராமதாஸ் பேசும்போது சொல்லுங்க 3 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு போது திமுக தான் தடுத்துச்சு. சார், நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வன்னியர்களுக்கு இப்ப 15% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னாக்கா விவசாயத்தை பற்றி கேளு. அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு ஜாதி அடிப்படையிலே கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அது எடுத்தப்பட்ட பிறகு இதை பற்றியெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். சார், நீங்கள் வனத்துறை அமைச்சரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல வந்து சிலைகள் வந்து தந்தத்தாலான சிலைகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்பெஷல் டீம் ஏதாவது போடுறீங்க? அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வனத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது. வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். சார், நேற்று ராமதாஸ் பேசும்போது சொல்லுங்க 3 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு போது திமுக தான் தடுத்துச்சு.